கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய ஈமானின் முன்மாதிரிகளாக சஹாபாக்களையும் அமைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய தூதரின் தோழர்களாக அவர்கள் வாழும் காலத்திலே அவர்களோடு அணி சேர்ந்து மார்க்கத்தை பரப்புவதிலே பங்கெடுத்துக் கொள்ளும் மக்களாக யாரை அமைத்தானோ அந்த மக்களும் மார்க்கத்திலே நமக்கு முன்மாதிரி தான். ஈமானிலே, அல்லாஹ் ரசூலை நேசிப்பதிலே, அல்லாஹ் ரசூலுடைய ஆணைகளை முழுமையாக எடுத்து செயல்படுத்துவதிலே அவர்களும் நமக்கு அழகிய முன்மாதிரி தான். எனவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, சரிதையை படிப்பது நம்மீது கட்டாயமாகிறது. அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வளர்ப்பு மகனாக திகழ்ந்த, அவர்களுக்கு மிக நெருக்கமான அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அப்படிங்கிற சஹாபி. எப்படி இவங்களுக்கு நெருக்கம்னா, உடன் பிறந்த, கூட பிறந்த அக்கா மகன். அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். கூட பிறந்த அக்கா மகன் ஆயிஷா நாயகி. மட்டுமல்லாமல் ஆயிஷா நாயகியாலேயே வளர்க்கப்பட்ட வளர்ப்பு மகன் மாதிரி இருந்தாங்க அவங்க. ஆயிஷா நாயகியாலேயே கற்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மகனுடைய ஸ்தானத்தில் வச்சு மிகவும் அவர்களை நேசித்தார்கள். ரொம்ப அவங்க மேலே அன்பு வச்சிருந்தாங்க. ஒரு தடவை ஏதோ அவங்க அன்னை ஆயிஷா நாயகியை பற்றி வெளியில் குறை சொல்லிட்டாங்க, குறை பேசிட்டாங்கங்கிற செய்தி இவங்களுக்கு கிடைக்குது. யாரோ வந்து சொல்லிட்டாங்க. ஒரு வீட்டை விற்றுருக்குறாங்க, ஒரு வியாபாரம் நடந்திருக்கு. அந்த வீட்டினுடைய விஷயத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு ஒரு சின்ன அதிருப்தி. இந்த வியாபார விஷயத்திலே ஒரு சின்ன அதிருப்தி. வெளியில் அன்னை ஆயிஷா நாயகி இந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது, இந்த மாதிரி நடந்துக்கிற கூடாது, மீறி நடந்தா நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டாங்க. வல்லாஹி லதன்தஹியன்ன ஆயிஷத்து அவ் லஅஹ்ஜுரன்ன அலைஹா, விட மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி வெளியில் பேச, உடனே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிலர் வந்து அன்னை ஆயிஷாட்ட சொல்லிட்டாங்க, இப்னு ஜுபைர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாரு. இப்னு ஜுபைர் இப்படி பேசிட்டார்னு கேட்டோம்னே அவங்களால தாங்க முடியல. இப்னு ஜுபைரா பேசினார், அவரா பேசினார், ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்னு ஜுபைர் தன் மீது எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். இந்த இப்னு ஜுபைரா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரா இப்படி பேசினார். அவங்க பேசினது இவங்களால ஜீரணிக்க முடியல. கடுமையான கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, லில்லாஹி அலைய நத்ருன் அல்லா உகல்லிம இப்னு ஜுபைர் அபதா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இப்னு ஜுபைர்ட்ட, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்ட்ட இனிமேல் ஒருபோதும் நான் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். நம்ம நடைமுறை வழக்கில் சொல்றதா இருந்தால் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, செத்தாலும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு, லில்லாஹி அலைய நத்ருன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இப்னு ஜுபைர்ட்ட இனி ஒருபோதும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இப்னு ஜுபைர் மீது உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு செய்தி கிடைக்கிது, வருத்தப்படுறாங்க. சரி, காலம் கடந்தா கோபம் குறைஞ்சிரும், காலம்தானே தீராத நோயையும் தீர்த்து வைக்கும் பெரும் மருந்து, காலம் செல்ல செல்ல பகையும் தீரும் அல்லவா, எப்படியாவது குறைஞ்சு போயிடும், ஒரு கோபத்தில் ஒரு வேகத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாள் கூட கூட கோபம் குறைகிறது மாதிரி தெரியல. இவங்க தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து, தன்னுடைய இருப்பிலிருந்து இறங்குறது மாதிரியே தெரியல. யார் யாரையோ தூது அனுப்பி பார்க்குறாங்க. யார் தூது வந்தாலும் நான் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்னு ஜுபைர்கிட்ட பேசுறது இல்லைன்னா பேசுறது இல்லை தான். என்ன செஞ்சாங்க அவங்க? சஹாபாக்களில் இவர்களுக்கு வயதொத்த 2 சஹாபியை பிடிக்கிறாங்க. அன்னை ஆயிஷாவினுடைய மாணவர்கள், ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவர்கள், அவர்களுக்கு நெருக்கமானவங்க. அதற்கு மிஸ்வர் இப்னுல் மஹ்ரமாங்கிற ஒரு சஹாபி, அப்துர் ரஹ்மான் இப்னுல் அஸ்வத் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அவங்க சஹாபின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ரொம்ப சின்ன வயசாக இருந்தாங்க, பார்க்கல, அவங்க தாபிஈ தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்கெல்லாம் 3 பேரும் சம வயதில் உள்ளவர்கள். உடனே மிஸ்வர் இப்னு மஹ்ரமாவையும் அப்துல் ரஹ்மான் இப்னுல் அஸ்வத் இந்த 2 பேர்த்தையும் பிடிச்சி, எப்படியாவது என்னை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிருங்க. வீட்டுக்குள்ளே வரேன்னு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க போல் இருக்கு. நீங்கள் அனுமதி கேட்டு என்னை மறைச்சி எப்படியாவது வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். உள்ளே வந்து அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன், அவங்கள நான் பார்த்துக்கிறேன். சரின்னு இவங்க 2 பேரும் சம்மதிச்சு 2 1 3 பேருமா வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைய மரபுப்படி நல்லா லூஸான தொலைன்னு ஆடை போட்டிருக்கிறாங்க. 2 பேரும் நிற்கிறாங்க. பின்னால் மறைஞ்சு, இவங்க ஆடைக்குள்ளே மறைஞ்சு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் நிற்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கி வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சலாம் சொல்கிறாங்க. பழமை அனுமதி கேட்குற முறைப்படி அஸ்ஸலாமு அலைக்கி, நாம் சலாம் சொல்லுவோங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாம். தனி மனிதனாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்லலாம். பெண்ணாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கின்னு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கி வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உடனே அவங்க சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு உதுகுலு அப்படிங்கிறாங்க. அவங்க திறமரவில் இருப்பாங்க, அவங்க ஹிஜாபுக்கு பின்னால் இருப்பாங்க. கேட்க வர்ற மக்கள், கற்க வர்ற மக்கள் திரையினுடைய இந்த பகுதியிலிருந்து பேசுவாங்க. குரல் தான் அங்கே போகும், குரல் தான் பதிலாக வரும். உள்ள வாங்கன்னு சொன்ன உடனே திரும்ப கேட்குறாங்க, குல்லுனா நதுகுல், குல்லுனா நாங்கள் எல்லாருமா, எல்லாரும் வரட்டுமான்னு கேட்குறாங்க. ஆயிஷா பார்த்துட்டு எல்லாருமே வாங்கட்டாங்க. ஏன்னா முன்னால் 2 பேர் தானே தெரியுறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்தால் 2க்கு பின்னால் 3ஆவதாக நிற்கிற இவரும் சேர்ந்து உள்ளே போயிடுறாரு. ஏன்னா அனுமதி கிடச்சிருச்சுல. உள்ளே போன உடனே இவர் மகன், வளர்ப்பு மகன், அவங்க ஹாலா அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி, இவர் மட்டும் திரைய விலக்கி விட்டு உள்ளே போயிடுறாரு. போய் அம்மாவை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அழுகிறாரு. மகனை பார்த்த உடனே, மகன் அல்லவா, ஆள் இல்லாத போது கோபத்தில் என்னமோ சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் தாங்க முடியல, அழுகிறாங்க. மாறி மாறி தாயும் மகனும் அழுக. தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து அவங்க தளரலை. இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க, 3 நாளைக்கு மேலே ஒருவரை வெறுப்பது முறையாகாது. உங்களுடைய சத்தியம், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மன உறுதி சரியில்லை. திரைக்கு அப்பால் இருந்து 2 பேரும் குரல் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸி லயால். 3 நாளைக்கு மேலே, 3 நாளைக்கு மேலே யாரும், எந்த முஸ்லிமும் யாரையும் நியாயமில்லாத காரணத்திற்காக வெறுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வெறுக்கிற இந்த வெறுப்பு முறையாகாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வலியுறுத்தி சொல்ல, இப்னு ஜுபைரும் அம்மாவை பிடிச்சிக்கிட்டு, கையை பிடிச்சிக்கிட்டு அழுக. வேற வழி இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, இறங்கி வர்றாங்க. கோபம் குறையுது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு உறுதி செய்து விட்டேன், நேர்ச்சை செய்து விட்டேன். ஒன் நதுரு ஷதீதுன், நேர்ச்சை கடுமையானது, முறிக்க முடியாதே. நான் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணியில் உறுதிமொழி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் வலியுறுத்த, சரி சத்தியத்தை முறிச்சிருங்க, செய்த சத்தியத்தை முறித்து விடுங்கள். ஏதாவது ஒரு தவறான காரியத்துக்காக நம்ம சத்தியம் பண்ணிட்டோம்னு வைங்களேன், யாரு கூடயாவது பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டோம், இன்ன வேலை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டோம், புரிதல் இல்லாமலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ வேறு வேறு தூண்டலினாலோ நாம் சத்தியம் பண்ணிட்டோம்னு வைங்க, என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை முறிச்சிடணும். சத்தியத்தை முறிச்சிட்டு அதுக்காக கஃபாரா கொடுத்துட வேண்டியதான், குற்றப்பரிகாரம் கொடுத்துட்டு இயல்பாக நாம் நடந்துக்கிற வேண்டியதான். இவங்க சத்தியத்தை முறிச்சிட்டாங்க. சத்தியத்தை முறிச்சா என்ன செய்யணும், 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது 10 ஏழைகளுக்கு உடை கொடுக்கணும். அல்லாஹ் அதுக்கான வசதியை கொடுத்துருந்தா. இன்னும் வசதியாக இருந்தால், அன்னைக்கு அடிமைகள் இருந்தாங்க, ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி உரிமை விடணும். தோராயமாக புரியும்படியாக சொல்கிறதா இருந்தால், ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் இன்னைக்கு கணக்குப்படி சாதாரணமாக 10 லட்ச ரூபா வரும். இன்றைய கணக்குப்படி ஒரு தோராய கணக்கு. ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி அவரை உரிமை ஆக்கிடணும், சராசரி மனிதனாக, நாட்டான் மகனாக ஆக்கிடணும். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தான் செய்த இந்த சத்தியத்திற்காக 40 அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி 40 பேரை உரிமையிட்டு 40 பேரை வாழ வச்சாங்க. இந்த சம்பவத்தில் நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னு பாருங்களேன். சமயங்களில்
மிக உயர்ந்த மிக மிக உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் அந்த கோபதாபம் இருந்திருக்கு. தம் மகன் தான் வளர்த்த தான் உருவாக்கின தன்னால் தேற்றப்பட்ட அந்த பிள்ளை தன்னை குறை சொல்லிட்டாருன்னு உடனே தாங்கிக்கிற முடியல. எந்த தாய்க்கு தான் தாங்க முடியும் இல்லையா? அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி அப்படிங்கிற உறவை தாண்டி தனக்கு வளர்ப்பு தாய், தன்னுடைய அம்மாவுடைய தங்கச்சி ஹாலா, அதையும் தாண்டி கல்வியால் தன்னை உருவாக்கிய கலகம், பல்கலைக்கழகம். அதனால அவங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சமாதானமாகி அவர்களை சமாதானம் செய்து தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறு மிகச் சுவையான வரலாறு. சஹாபாக்களுடைய வரலாறு படிக்க படிக்க கற்க கற்க மேலும் மேலும் நமக்கு வேட்கையை, ஆர்வத்தை தூண்டும் வரலாறு. நம்முடைய ஈமானை ஒளிமயப்படுத்த, நம்முடைய ஈமானிலே உறுதித்தன்மையை கொடுக்க, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை பேணுவதிலே நிலைப்பாட்டை, ஸ்தரத்தன்மையை நமக்கு வழங்குறதுக்கு சஹாபாக்கள் வரலாறு படிக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சஹாபாக்களுடைய வரலாறை போல், அவர்களுடைய ஈமானை போல், அவர்களுடைய யகீனை போல் நமக்கும் வழங்குவானாக.